கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வே சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். இப்போதாங்க நம்ம சனீஸ்வர பயிற்சியே நடந்துச்சு மார்ச் மாதம். எல்லா பத்திரிகைகள், யூடியூப் சேனல்கள், இந்த புத்தகங்கள் இதில் எல்லாத்துலேயுமே அதுங்குள்ளேயே வக்கரச்சனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ராசி பலனில் போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வக்கரம் என்பதற்கு மக்களிடையேயும் சரி, இந்த மாதிரியான இந்த பத்திரிகை புத்தகங்கள், இந்த யூடியூப் வீடியோலையும் வக்கரம் என்பதற்கான ஒரு சரியான புரிதல் இல்லை. அதுதாங்க ஒரு பிரச்சனையே. முக்கியமாக ஜோதிடத்தை அனுபவ ரீதியாக சொல்லாமல் இந்த டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி இது மாதிரி பண்ணி இந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டு வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தியரட்டிக்கலாக இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. அதனால தான் இந்த மாதிரி சில வித்தியாசமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அதனால் நம்ம காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக சில தெளிவான விளக்கங்களை, அதே சமயம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான விளக்கங்களை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோங்க. வக்ரம் என்பது என்னன்னாங்க, சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்குள் ஒரு கிரகம் இருந்தால் அது வக்ரமடைகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் இப்போ மேசராசியில் இருந்தாருன்னா அதற்கு 5ஆம் இடமான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 5 ராசிக்குள்ளே இப்போ ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வக்கரமாகிவிடும் என்பது ஒரு ஜோதிடத்தின் அடிப்படை விதி. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு மிகவும் பிரகாசமான கிரகம். அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கிரகம். அதனால் அது சூரியனோட அந்த பார்வைப்படும் போது அந்த கிரகங்கள்லாம் பஸ்பமாயிடும் அப்படிங்கிறத இப்போ வக்கரம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா, காலை 6 மணிக்கு சூரியோதயம், மாலை ஒரு 6:30 மணி 7 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிடுது இல்லைங்களா. சூரியன் 6 மணிக்கு மேலே இப்போ வீட்டுக்கு போயிடுவார். அதனால் காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும் வெயில் சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க முடியும். அதிகப்படியான வெயில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 12 மணி 1 மணி 2 மணி இந்த சமயத்தில் தான் ரொம்ப அதிகப்படியான வெயில், தாங்க முடியாத வெயில் இருக்கும். நம்ம தலைக்கு மேலே சூரியன் இருந்து நம்மளை பாடாப்படுத்துவார். அது மாதிரி தாங்க இந்த நம்ம வக்கரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் அதிகமாக தீவிரமாக பாதிக்கப்படும், பஸ்பமாகும். ஏன்னா சூரியனுடைய நேரடி பார்வை படும்போது அந்த கிரகத்தை கண்டிப்பாக பலவீனப்படுத்தும். அந்த முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அந்த 12 மணிலிருந்து ஒரு 2 மணிக்கு நம்ம தலைக்கு மேலே சூரிய பகவான் இருக்கும்போது மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள், பலகீனம் அடைவார்கள். சிலர் தாக்கு பிடிச்சி அப்படியே மெதுவாக நடந்து போவாங்க, மெதுவாக வேலை செய்வாங்க. அதுதான் வக்ரம். தன்னுடைய இயல்பான வேகத்தை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வேலை செய்கிறது, ஸ்பீடு கம்மியாக நடந்து போகிறது, இதுதான் வக்ரம். அது சில பேர் இந்த குழந்தைகள், வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கிரகங்கள் கொடுக்கும் பலன்களிலும் தொய்வு ஏற்படும். அதுக்குன்னு வக்கரம் அப்படின்னா கிரகம் அப்படியே இப்போ ரிவர்ஸில் பழைய வீட்டுக்கு போயிடும் அப்படின்லாம் கண்டிப்பாக அர்த்தமே இல்லை. சில சூழ்நிலைகளில் குரு பகவான் ஒரு பாதம் முன்னாடியே பின்னாடியே போகும்போது அந்த பழைய வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாங்க. ஏன்னா அந்த வக்கரம் அப்படிங்கிறதே ஒரு பாதம் 2 பாதம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த வெயில் அதிகமாக அடிக்கும்போது நம்ம சரி எங்கள் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்க டீ கடையில் போய் நம்ம உட்காந்துக்குவோம் இல்லைங்களா. அது மாதிரி தான் அது. மரத்து நிழலில் நாம் ஓய்வெடுப்பது போல தான் அந்த வக்கர சமயத்தில் கிரகங்கள் ஒரு பாதமோ 2 பாதமோ பின்னாடி போகிறது. மற்றபடி இதுக்கு முன்னாடி இருந்த ராசிக்கே போய்விடும் என்பது அர்த்தமில்லை.
உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மீனராசியில் சனீஸ்வர பகவான் இருக்காருங்க. சூரியன் இப்போ ஆடி மாதம் 1ஆம் தேதியே கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ கடகராசியிலிருந்து 9ஆம் இடம். அப்போ உங்களுக்கு மீனராசியில் இப்போ சனீஸ்வர பகவான் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு தான் இப்போ உங்களுக்கு வக்ர சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு காலையில் 6 மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி தாங்க இது. அந்தளவு சனீஸ்வர பகவானுக்கு பாதிப்பு கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அது அந்த மீனத்துக்கு 7ஆம் இடமான கன்னியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது, அதாவது தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதங்களில் சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது தான் அவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு வக்ர நிலையை உண்டாகும். அப்போ அவர் நல்ல பலன் கொடுக்க நினச்சாலும் கொடுக்க முடியாதுங்க, கெட்ட பலன் கொடுக்க நினச்சாலும் கொடுக்க முடியாது. அவ்வளோதாங்க இந்த வக்ரம் அப்படிங்கிறது. அதனால் இப்போ வக்ர சனின்னு புதுசாக வீடியோவோ இல்லை இப்போ ராசி பலனாக வந்தால் கூட அதை நீங்கள் பொழுது போலினா படிங்க. பட் அதை நம்பி நீங்கள் பயந்துக்காதீங்க. ஏன்னா ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அவருடைய வக்ரம் சில பேருக்கு இப்போ உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுவாங்க. அப்படிப்பட்ட எந்த கவலையுமே யாருக்குமே தேவையில்லைங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உண்மையான வக்ர நிலை அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் தான் உண்டாகும். அப்போ தான் சூரிய பகவான் கன்னிராசியில் அமர்ந்து நேருக்கு நேர இடமான மீனராசியையும் அங்கு அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவானையும் பார்ப்பார். அதனால தான் அந்த சமயத்தில் இப்போ சனீஸ்வர பகவான் நல்லது பண்ணனால கம்மியாக பண்ணுவார், தீமை செய்யணுனால கம்மியாக செய்வார்னு சொன்னோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, உச்சம் பெற்ற குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு பகவானின் 9ஆம் பார்வையையும் பெற்றுக்கொள்கின்றார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வக்கரத்திலேயே கூட அவர் பலம் இழக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாங்க. என்ன இப்போ இந்த ஒரு சூரிய பகவானின் 5ஆம் பார்வையிலிருந்து 9ஆம் பார்வைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு 22 கேரட் கோல்டு மாதிரி இருந்தாருன்னா, இந்த ஒரு வக்கர ஆரம்பம் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கும் போதும் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போதும் அவர் கொஞ்சம் ஒரு 20 கேரட் மாதிரி ஆகிடுவார். புரட்டாசி மாதத்தில் இப்போ சனீஸ்வர பகவான் சூரிய பகவானின் நேர் பார்வைக்கு ஆளாவதால் அப்போ மட்டும் ஒரு 18 கேரட் கோல்டு மாதிரி இருப்பாருங்க. கண்டிப்பாக தங்கம் தான். அதனால் நீங்கள் ஒரு சனீஸ்வர பகவானின் குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து அதே உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையும் பெறும் சனீஸ்வர பகவானுக்கு வக்ரம் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குருவோட அதிச்சார பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்பசி மாதத்துக்கு மேலே தாங்க நடக்குது. அதனால் உங்களுக்கு சனீஸ்வர பகவானை பாதுகாப்பவர குரு பகவானின் பார்வை அமைகின்றது. அதனால் அந்த வக்ரம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி இப்போ வக்கர சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆடி மாத சிறப்பம்சங்களை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேங்க. ஏன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற விசேஷங்களான வைகுண்ட ஏகாதசி, ஆஞ்சநேய ஜெயந்தி இதெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். அது மாதிரி அதுக்கு இணையானது நம்ம ஆடி மாதங்க. ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஆடி அமாவாசை ஞாபகம் வந்துடும். பட் அதே சமயம் ஆடி வெள்ளி, ஆடி பூரம், கருட ஜெயந்தி போன்ற சில அற்புதமான விசேஷங்களும் உண்டு. அடுத்த வீடியோவில் இதை நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சனீஸ்வர பகவானை பற்றி அவருடைய வக்ரம் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நன்றி.